அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் ஸ்டாலின் தலைமையில இணைஞ்சிருக்காரு. அவர் கட்சியிலிருந்து வெளில போறாருன்னா அது டெஃபினட்டா கட்சிக்கு ஒரு இழப்பு தான். ஆனா இது அதிமுகவை பலவீனப்படுத்துமானா, இப்ப என்ன பொறுத்தளவுல ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்களெல்லாம் மேபி அதிமுக அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓபிஎஸ் தரப்புலையும் எல்லாம் நம்ம சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லுவாங்க, டிடிவி தரப்புலையும் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும், திமுகவை வீழ்த்தணும்லாம் சொல்லுவாங்க. அப்படி பேசிக்கா சொல்றது ஈஸி. ஆனா என்ன அடிப்படையில் அவங்களை உள்ள சேர்க்கலான்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா அவங்களாம் சும்மா சாதாரண தொண்டர்கள் வந்து சேர மாட்டாங்க. அவங்களை ஏதோ ஒரு வகையில் நீங்க அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தா அதிமுகவுக்கு அது பெரிய ஒரு அசர்ட் தான். திமுக இருக்கிறதா தான் பாஜக வளருது. திமுக தான் பாஜக வளர்த்துட்டு இருக்காங்க. திமுகவோட ஸ்டாண்ட் என்ன? பாஜக ஒரு மிகப்பெரிய பாசிச கட்சி, நம்ம மட்டும் இல்லைன்னா பாஜக வளர்ந்துரும். ஸோ அப்போ நேச்சுரலாக திமுக எதிர்ப்பாளர்கள் என்ன பார்க்குறாங்க? ரைட்டு, திமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாஜக தான் மிகப்பெரிய எதிரினா அப்போ நம்ம திமுகவை வீழ்த்த பாஜகவை ஆதரிப்போம். அப்படிதான் 24ல் பாஜகவுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட திமுக கூட்டணியில் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே அந்த கேள்விக்கு டைரக்டா எப்படியான பதில கொடுக்குறாரு. அதுபோல டிவிகேவுக்கும் அப்படியான பதில தான் அவர் கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாரு? சீமான் அவர்கள், விஜய் அவர்கள்லாம் ஒன்னா வரணும்னு சொல்றாரா? அதை அவங்க ஒத்துக்குவாங்களா? எப்படி பாக்குறீங்க? தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் ஸ்டாலின் தலைமையில இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே அதிமுக ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, மக்களிடையே நிறைய பேசப்பட்டுட்டும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அன்வர் ராஜா போன்ற ஒரு தலைவர் அதிமுக ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு பார்க்கப்பட்டவர் இப்பொழுது திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அவர் இஸ்லாமியராகவும் இருக்காரு. இது எப்படி எடப்பாடி அவர்கள் கையாள போறாரு? அதிமுகவுக்கு இது ஒரு சரிவா? இப்ப அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தளவுல எல்லாராலும் ரெஸ்பெக்டபிளா பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவர், எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், ரொம்ப பக்குவமான ஒரு டீசென்டான ஒரு லீடர். ஸோ அவர் கட்சியிலிருந்து வெளில போறாருன்னா அது டெஃபினட்டா கட்சிக்கு ஒரு இழப்பு தான். ஆனா இது அதிமுகவை பலவீனப்படுத்துமானா அது இல்லை அப்படின்ற மாதிரிதான் பாக்குறேன். அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை டெஃபினட்டா ஏற்படுத்தாது. ரெண்டாவது, இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தளவுல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அவர் ஏன் வெளியேறார் அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அதிமுக பாஜக கூட்டணி இப்ப நேத்து உருவான கூட்டணி இல்லை. இதுக்கு முன்னாடியும் அதிமுக பாஜகவோட பயணம் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் இருக்குல்ல, முன்வைக்கப்படக்கூடிய வாதங்கள் இருக்குல்ல, இது அன்னைக்கும் பொருந்தும் இல்லையா? பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடிய எல்லா ரீஜனல் பார்ட்டிஸையும் பாஜக கபலீகரம் பண்ணிரும், பாஜக பலவீனப்படுத்திடும் சொல்ற வாதங்கள் அன்னைக்கும் பொருந்தும். சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏன் அன்வர் ராஜா அவர்கள் கட்சியில இருந்து வெளியேறார், திமுகல போய் சேர்றார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இது வேற ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். அன்வர் ராஜா அவர்கள் திமுகல போய் சேர்ந்தார் அப்படின்றத விட திமுக அன்வர் ராஜாவை அகாமடேட் பண்றாங்க இல்லையா? திமுக அன்வர் ராஜாவை அகாமடேட் பண்ணாம அன்வர் ராஜா அவர்களால் அங்க போய் சேர முடியாது. ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி தரணும். ஒரு பெரிய தலைவர் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அவர் உள்ள வர்றதுக்கான வேலைகளை அவங்க பண்ணணும். சும்மா யாரும் ஒரு தலைவர் சும்மா ஒரு கட்சி விட்டு ஒரு கட்சிக்கு போய் சேர மாட்டார். எந்த தலைவரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சோ திமுக அந்த வேலையை ஏன் இப்ப பண்றாங்க? இதுக்கு முன்னாடி அதை செய்யாம இன்னைக்கு ஏன் செய்யறாங்க? அதுவும் குறிப்பா திமுகவை பொறுத்தளவுல மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள கொண்டு வர வேண்டிய தேவைலாம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மைனாரிட்டி ஓட் சாலிடா திமுக கிட்ட கன்சாலிடேட் ஆகி தான் இருக்கு. திமுக இந்தியா அலையன்ஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா மைனாரிட்டிஸ் திமுக தான் ஓட் போட போறாங்க, முஸ்லிம்ஸும் சரி கிறிஸ்டின்ஸும் சரி. அதனால அன்வர் ராஜா அவர்களோட தேவை பெருசா திமுகவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் இப்ப திமுக என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னா, என்ன பொறுத்தளவுல இப்ப இபிஎஸ் அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு அக்ரெசிவா. இது திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. போற இடங்கள்ல பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த டிவிலையும் டிபேட்டா மாறல, பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை கவர் பண்ற மாதிரி தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல கவர் பண்றாங்க, ஒரு நியூஸ் கார்டு மாதிரி போடுறாங்க, முடிச்சிடுறாங்க. மக்களிடையே இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கா? இம்பாக்ட் ஏற்படுத்தல அப்படின்னும் பொழுது ஏன் ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாருன்றீங்க? அதான் பாயிண்ட். ஏற்படுத்திடக்கூடாது, அது டிபேட்டா மாறிடக்கூடாது. இப்ப இபிஎஸ் அவர்கள் இஷ்யூஸ் எடுத்து பேசுறாரு, நிறைய ஊர்களுக்கு போய் பேசுறாரு, அது இஷ்யூவா மாறிடக்கூடாது.
எது இஷ்யூவா இருக்கணும்? அன்வர் ராஜா அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து வெளியேறார் அப்படின்றது இஷ்யூவா இருக்கணும். ஸோ இபிஎஸ் அவர்கள் செய்ய முயற்சி பண்ணுவது என்னது? அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண இபிஎஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் கேம்பெயின் பண்றாரு, அக்ரெசிவா திமுக அட்டாக் பண்றாரு, அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திமுக எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான விஷயத்த பண்ண பாக்குறாங்க. அதிமுக பலவீனமா இருக்கு, கட்சியில இருந்து எல்லாம் வெளில வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. அதனால அன்வர் ராஜா அவர்களை இப்ப அகாமடேட் பண்றாங்க. நான் கிளியரா பாக்குறது இவ்வளவுதான். திமுகவை பொறுத்தளவுல அவங்க இபிஎஸ் அவர்கள் அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாரு, அதுல அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். அது இப்ப நியூஸ் ஆகுதோ இல்லையோ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணதோ இல்லையோ, ஒரு ஊருக்குள்ள ஒரு போறாருன்னா அந்த ஊருக்குள்ள அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஒரு ஊர்ல ஒரு ரோட் ஷோ மாதிரி நடந்து நிறைய இடங்கள்ல பயணம் பண்ணி போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்கன்னா அந்த ஊர்ல டெஃபினட்டா பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வந்து பாக்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல கிரவுண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வரும்ல, திமுகவுக்கு களத்துல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அது ஏற்படுத்தும். நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணலாம், சிட்டில உட்காந்துட்டு சிட்டில இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா மக்கள் யதார்த்தமா பார்த்துட்டு தானே இருப்பாங்க. ஸோ அதை டைவர்ட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ ஒவ்வொரு முக்கியமான இஷ்யூவையும் கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி சைட்ல ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பேசுறாங்கன்னு பாருங்க. அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகல இருந்து அவர் திமுகல போய் சேர்ந்துட்டார், அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போறது கிடையாது. அன்வர் ராஜா அவர்கள் வெளியேறாருன்னா என்ன பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்பட போகுது? ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல ஏற்கனவே அவங்க மைனாரிட்டி ஓட்ஸை இழந்தாச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலமானதுக்கு அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கையை விட்டு போயிருச்சு. இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து ஏற்கனவே வீக்கா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா வந்து போன தடவை ஓபிஎஸ் அவர்கள் அங்க போட்டி போட்டிருந்தாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ ஓபிஎஸ் இல்ல, அன்வர் ராஜா அவர்கள், முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்றது வந்து தேவர் சமுதாயம், முக்குளத்தூர் சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதே போல வந்து இஸ்லாமிய சமுதாயமும் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம். ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிட்டாரு, இன்னொரு பக்கம் அன்வர் ராஜா அவர்களும் அந்த மாவட்டத்துல இருந்து வெளியேறாரு அப்படின்னும் பொழுது ஒரு மாவட்டமே வீக் ஆகுதும் போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதி காலி ஆயிடும் இல்லையா? ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தானே அரசியல் பண்ண முடியும். இப்ப என்ன பொறுத்தளவுல ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள் எல்லாம் மேபி அதிமுக அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுவுமே நம்ம சொல்றது ஈஸி. ஓபிஎஸ் தரப்புலையும் எல்லாம் நம்ம சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லுவாங்க, டிடிவி தரப்புலையும் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும், திமுகவை வீழ்த்தணும்லாம் சொல்லுவாங்க. அப்படி பேசிக்கா சொல்றது ஈஸி. ஆனா என்ன அடிப்படையில் அவங்களை உள்ள சேர்க்கலான்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா அவங்களாம் சும்மா சாதாரண தொண்டர்களாக வந்து சேர மாட்டாங்க. அவங்களை ஏதோ ஒரு வகையில் நீங்க அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தா அதிமுகவுக்கு அது பெரிய ஒரு அசர்ட் தான். டெஃபினட்டா திமுகவை கவுண்டர் பண்ணலாம். ஆனா சில விஷயங்களை நீங்க எதுவும் பண்ண முடியாது. உங்க கையை மீறின நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் இப்ப அதிமுக கையில இருந்து வெளியேறிட்டாங்க, அதை எதுவும் பண்ண முடியாது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டிஸ் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு கணிசமான மைனாரிட்டி சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாஜகவோட அலையன்ஸ் வைக்கிறாங்க, வச்சதுக்கு அப்புறம் திமுகவும் அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாங்க, அதை முக்கியமான இஷ்யூவா மாத்துறாங்க. இப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் போனதுதான். அன்வர் ராஜா அவர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வராது, அதான் யதார்த்தம். ஸோ அதனால அதை எதுவும் மாற்ற முடியாது. இன்ஃபேக்ட் நான் இப்போ அன்வர் ராஜா அவர்களை ஒரு மைனாரிட்டிஸோட ஒரு லீடரா பார்க்கலாம். அவர் அஃப்கோர்ஸ் அவர் அதெல்லாம் கடந்து எல்லாருக்குமான ஒரு தலைவர் தான். பட் இருந்தாலும் அந்த ஆங்கிள் வரும்போது மைனாரிட்டி ஓட்ஸை இனி திரும்பவும் அதிமுக கிட்ட கொண்டு வர முடியாது. அதனாலதான் அதிமுக ரைட் மைனாரிட்டிஸ் எப்படி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சனாலதான் அவங்க பாஜக கிட்ட நெருங்குறாங்க. அட்லீஸ்ட் நம்ம பாஜக ஓட்ஸை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. ஓகே, இன்னொரு பறவை இருக்கு. என்ன அப்படின்னா 2021 எலெக்ஷன்லயும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துதான் எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அப்பொழுது அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக தான் இருக்காரு. அப்போ பாஜக கபலீகரம் பண்றதாக தெரியல, பாஜக வந்து ஒரு பிரச்சனையாக அன்னைக்கு தெரியாத அன்வர் ராஜா அவர்களுக்கு 26 எலெக்ஷன் இருக்கும் பொழுது தெரியுது அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? எக்ஸாக்டா நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா. இப்ப ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், அந்த டைம்ல இபிஎஸ் அவர்கள் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணல. இப்ப இபிஎஸ் அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல அவரு நிறைய பகுதிகளில் அவரு சுற்றுப்பயணம் நடத்திட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரச்சாரம் கரெக்டா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நீங்க நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் பிரச்சாரம் பண்ணும்போது கரெக்டா அன்வர் ராஜா அவர்கள் வெளில வராரு. அதே மாதிரி இவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் விஜயும் பார்த்து ஆக்டிவ் ஆகுறாரு. விஜய் நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாரு. அதே மாதிரி கட்சிக்காரங்க பெரிய போராட்டங்கள் நடத்துறாங்க. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணலையே. கரெக்டா இபிஎஸ் அவர்கள் அரசியல் ரீதியா சில ஸ்டெப்ஸை எடுத்து முன்வைக்கும் போது, அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அவரு எங்க கட்சி பலமா இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வேலையை அவர் பண்றாரு. அதுக்கு நேர் எதிரான வேலையை இன்னொரு சைட்ல திமுக பண்றாங்க. ஸோ அன்வர் ராஜா அவர்களை உள்ள இழுத்தாச்சுன்னா பாருங்க அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த தலைவர் அங்க போனாரா, அந்த தலைவர் இங்க வந்தாரா, அதெல்லாம் விஷயம் கிடையாது.
இஷ்யூஸை கையில் எடுத்து பேசணும். அவர் இஷ்யூஸை கையில் எடுத்து பேசுறாருல, சோ இஷ்யூஸ் வெளியே வரக்கூடாது, அது டிபேட்டா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தளவுல அதான் அப்பவே வெளில வந்திருக்கலாமே. இப்ப எக்ஸாக்டா கரெக்டா இந்த சுற்றுப்பயணம் நடக்கும் போது கரெக்டா அந்த விஷயம் நடக்குது. இன்னொன்னு சொல்றாரு, முன்னாடி சொன்ன மாதிரி பாஜக எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி வந்து கபலீகரம் பண்ணிடுவாங்க. ஸோ அதிமுக ஃபியூச்சர்ல இல்லாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பாஜக நல்லா திட்டமிட்டு செஞ்சிருவாங்க அதை அப்படின்லாம் வந்து பேசுறாரு. ஸோ ஒரு அக்கறையின் அடிப்படையில கூட செய்யலாமா, எப்படி பாக்குறீங்க அதை? எனக்கு தெரியல, உங்களுக்கு நிஜமாவே அதிமுக மேல அக்கறை தான் நீங்க திமுக கூட போய் சேர மாட்டீங்கல்ல. திமுக அதிமுகவுக்கு எதிரான கட்சி. இன்ஃபேக்ட் திமுகவை எதிர்த்து தான் அதிமுக உருவாகுது. அதனால நிஜமாவே அதிமுக மேல பெரிய அக்கறை இருந்ததுன்னா அதிமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சியோட போய் சேர மாட்டீங்கல்ல, அதிமுகவோட எதிரியோட போய் சேர மாட்டீங்கல்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்ஸ்ல எல்லாமே பண்ணுவாங்க. பட் அவருக்கு வேற மோட்டிவ் இருக்கலாம், அது நியாயம் தான், அவருக்கு இருக்கிறது எந்த தப்பும் கிடையாது. பட் அதிமுகவை காப்பாத்துறதுக்காக அவர் திமுகல போய் சேர்ந்தார் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. ரெண்டாவது, பிஜேபி எல்லா கட்சிகளையும் கபலீகரம் பண்ணிரும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப வைடா ரொம்ப லூஸா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். வடக்குல வந்து அதுக்கான நிகழ்வுகள்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் சிவசேனா காலியானது, இப்படியான சில கட்சிகள் வந்து அவங்க உதாரணத்துக்கு காட்டுறாங்க. இப்படிதான் அதிமுகவும் ஃபியூச்சர்ல போயிடும் அப்படின்றாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், இப்ப பாஜகனால தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல கால் ஊன முடியாது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது. பாஜக வடநாட்டுல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் அடிப்படையா வச்சு, அந்த பகுதி மக்களோட தேவைகள் அடிப்படையா வச்சு, அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ்நாட்டுக்கும் நார்த்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ட்ரெயின்ல நம்ம கன்னியாகுமரியில இருந்து நம்ம டெல்லிக்கு போறோம்னாலே இங்க இருந்து கிராஸ் பண்ணி அங்க போனோம்னா இது ஒரு உலகம், அது வேற ஒரு உலகம். ட்ரெயினோட அந்த கேரக்டரே மாறும் ஊர் தாண்டி போகும்போது. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியால இங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எல்லா கட்சியாலையும் எல்லா ஊர்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்ப பாஜக எங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, காமனான அடையாளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹிந்தி, ஹிந்துத்துவா, அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் கரெக்டா செல்லுபடி ஆகுதோ அந்த இடங்கள்ல தான் குறிப்பா பாஜக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இது தாண்டி காஷ்மீரோ, பஞ்சாபோ, நார்த் ஈஸ்ட்ல கூடிய சில பகுதிகள்லயோ, சவுத்ல தமிழ்நாட்டிலயோ பாஜகவால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் இப்ப அதிமுக பலவீனப்படுதுன்னு சொல்றதே அது காரணம் யாரு? இப்ப பாஜக உள்ள கேம்லயே வரலன்னு வச்சுக்கோங்க. பாஜக தமிழ்நாட்டில் இந்த கேம்லயே என்ட்ரு ஆகலன்னா அதிமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸே கையை விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க நாளைக்கு அதிமுக ஃபுல்லா கபலீகரம் பண்ணீங்கன்னா அதிமுகன்ற கட்சி வேஸ்டா போயிடும், இல்லாம போயிடும். ஸோ நீங்க கபலீகரம் பண்ணாலும் உங்களுக்கு எது பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஸோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான ஸ்பேஸ் பெருசா கிடையாது. பட் அதை தாண்டி நார்த்ல அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறனால அக்ரெசிவா தமிழ்நாட்டில் அவங்க புஷ் பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்றாங்க. திமுக இல்லைனாலும் பாஜக இங்க வளராது. எதிர்க்கிறதுனாலதான் இங்க பாஜக வளராம இருக்குன்னு திமுக நெரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா? சோ அதனால நான் கேட்கிறேன், திமுக இருக்கிறதா தான் பாஜக வளருது. திமுக தான் பாஜக வளர்த்துட்டு இருக்காங்க. திமுகவோட ஸ்டாண்ட் என்ன? பாஜக ஒரு மிகப்பெரிய பாசிச கட்சி, நம்ம மட்டும் இல்லைன்னா பாஜக வளர்ந்துரும். ஸோ அப்ப நேச்சுரலா திமுக எதிர்ப்பாளர்கள் என்ன பாக்குறாங்க, ரைட்டு, திமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாஜக தான் மிகப்பெரிய எதிரினா அப்ப நம்ம திமுக வீழ்த்த பாஜக ஆதரிப்போம். அப்படிதான் 24ல பாஜகவுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு. இல்ல திமுக இரிட்டேட் பண்ணவாச்சும் நம்ம இங்க ஆதரிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இரிட்டேட் பண்ண வீழ்த்த ஏதோ ஒண்ணு. ஆமா, ஏன்னா திமுக அப்படிதானே பார்ப்பாங்க. இப்ப என்ன நீங்க வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, அப்ப என்ன இன்னொருத்தன் வந்து பயங்கரமான ஒரு எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணு வச்சுப்போம். கேப்ரியல் தான் உள்ளதுலேயே மோசமான சொல்றான்னு வச்சுப்போம். அப்ப நீங்க நேச்சுரல் அவன் சைடு தானே போவீங்க. ஸோ அதே விஷயம் தான். ஸோ இப்ப திமுக என்ன பண்றாங்க, பாஜக தான் மிகப்பெரிய எதிரி அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ரைட்டு, திமுக பாஜகவை பார்த்து இரிட்டேட் ஆகுறாங்கன்னா அப்ப நம்ம பாஜக ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அந்த சைடு தான் போவாங்க. அதிமுகவோட அண்ணாமலை பவர்ல இருக்கும்போது அவர் நல்லா அக்ரெசிவா பேசினார், திமுக எதிர்ப்பை இன்னும் நல்லா அக்ரெசிவா கையில் எடுத்தார். ஸோ நேச்சுரலா அப்பீலிங்கா இருப்பார்ல. ஸோ அதனால திமுக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல பாஜக எவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்காது. திமுக அதிமுக இருந்த இடத்துல பாஜகவை ஃபிட் பண்ணாங்க. ஏதோ தமிழ்நாட்டுல எதிர்கட்சியே பாஜக மாதிரி அவங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க, ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணாங்க. இப்படி பண்ணி திமுக தான் பாஜக வளர்த்துட்டு இருக்காங்க. சைலண்டா பாஜகவை விட்டுருந்தா பாஜக எவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்காது. நீங்க அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா பாஜக நிஜமாவே வளர்ந்துருக்காது. ஆக்சுவலா நீங்க அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல 2வது பெரிய கட்சி அதிமுக தான், அவங்க தான் எதிர்கட்சி. அவங்களை எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்ணணும். களத்திலையும் அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும், மேல் மட்டத்திலையும் நீங்க அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி
ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றதுக்காக, அதிமுக ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றதுக்காக திமுக தெரிந்தே பாஜக வளர்த்து விட்டாங்க. அதான் அவங்க பண்ணாங்க. ஓகே, இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராடம் அவர் பிரச்சாரம் பண்ண இடத்தெல்லாம் வந்து ஒரு மாதிரியான விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க நாங்க ஒன்னும் ஏமாளிகள் கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருந்தார். இன்னொரு இடத்துல நேத்து தான் நினைக்கிறேன், நேத்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்புழு கிடையாது. நான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் வந்து மண்புழு கிடையாது பாஜக முழுங்கிட்டு போறதுக்கு. சோ எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி செயல்படணும் அப்படின்னு. திமுக தான் வந்து கூட்டணி கட்சிகளை முழுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். சோ நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், பிஜேபி எங்களை ஒன்றும் பண்ணிடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரோ. இப்ப நீங்க சொன்னது போல இபிஎஸ் அவர்கள் டைரக்டா அமித்ஷா அவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. என்ன மெசேஜ்னு பார்த்தோம்னா, அமித்ஷா அவர்கள் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. இந்த இடத்துக்கு அவர் வந்து சேர்றாருன்னா டைரக்டா வந்து சேரல. ஃபர்ஸ்ட் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு. அப்ப இபிஎஸ் பதிலே சொல்ல. ஏன் பதிலே சொல்ல? கூட்டணி கட்சிகளுக்குள்ள சண்டை அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண வேண்டாம், குவைட்டா அமைதியா வேடிக்கை பார்ப்போம், அதுவா கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி விடுறாரு. திருப்பியும் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்ற பாயிண்ட பேசுறாரு. அதுக்கு இபிஎஸ் மறுப்பு தெரிவிக்கிறார். அப்ப எப்படி தெரிவிக்கிறாருன்னா, மைல்டா தெரிவிக்கிறார். அமித்ஷா அவரோட பேரை யூஸ் பண்ணல, பாஜக பேரை யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அப்படி போற போக்குல சொல்லிட்டு போயிடுறாரு. சோ கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குன்றத காட்டாம சைலண்டா அவரு ஒரு மறுப்பை சொல்லிட்டு போறாரு. மூணாவது திரும்பவும் அமித்ஷா அவர்கள் அதே பாயிண்ட சொல்றாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்ற பாயிண்ட சொல்றாரு. அப்ப கொஞ்சம் கூட அக்ரெசிவ் ஆகுறாரு. இபிஎஸ் அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்க கூட்டணியில வந்து சேர போறாங்க அப்படின்ற பாயிண்ட சொல்றாரு. அது யாருக்கு சிக்னல்? பாஜகவுக்கு சிக்னல். டிவிகேவை நாங்க உள்ள கொண்டு வந்தோம்னா உங்களை தூக்கிடுவோம் அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்குறாரு. திரும்பவும் அமித்ஷா அவர்கள் அந்த ஏதோ இங்கிலீஷ் பேப்பர்ல ஏதோ ஒண்ணு கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இந்த பாயிண்ட்ல அக்ரெசிவா இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்கள் டைரக்டா பதிலடி கொடுக்குறாரு. இது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இந்தியா லெவல்ல ஒரு பவர்ஃபுல்லான லீடர். மோடிக்கு அடுத்தது மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர்னா அமித்ஷா. ஸோ டைரக்டா இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை அட்டாக் பண்றாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம டிஎம்கே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த நரேட்டிவ் என்னன்னா, ஃபுல் பவருமே பிஜேபி கையில தான் இருக்கு, அதிமுக அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, அதிமுக மேல அழுத்தம் போட்டு கம்பல் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க கூட்டணிக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ் திமுக பில் பண்றாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் மீறி அமித்ஷா அவர்களை ரொம்ப டஃபா இபிஎஸ் அவர்கள் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு அவர் வந்து சேர்ந்திருக்காருன்னா, இந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றா கடந்து ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ இப்போ இங்க வந்து சேர வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இபிஎஸ் அவர்கள் இப்ப தெளிவா இருக்காரு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை. குறிப்பா இப்ப இபிஎஸ் அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப முக்கியம் அவருக்கு இல்லையா? இவ்வளவு பெரிய கேம்பெயினை இவ்வளவு சீக்கிரமா அவர் ஆரம்பிச்சிருக்காருன்னா அவருக்கு இது ரொம்ப அவசியம். அதனாலதான் அதை ரொம்ப பண்றாரு, சீரியஸா அதை போக்கஸ் பண்ணி பண்றாரு. இப்படி அவர் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது அமித்ஷா இங்க உட்காந்துட்டு கூட்டணி ஆட்சின்னு பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அது இபிஎஸ்க்கு டேமேஜ். இபிஎஸோட கேம்பெயினை போக்கஸ் பண்ணாம கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரணை பத்தி எல்லாம் பேசுவாங்க. சோ அதனால இபிஎஸ் அவர்கள் இப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு, சீக்கிரமா முற்றுப்புள்ளி வைக்கணும். சோ உச்சகட்ட எஸ்கலேஷன் வாங்கல்ல, அமித்ஷா அவர்களை டைரக்டா அவர் அட்டாக் பண்றாரு. இதுக்கு மேல அமித்ஷா திருப்பி பேசினாருன்னா அவருக்கு தான் அவமானம். ஏன்னா அமித்ஷா அவர்கள் பெரிய ஒரு லீடர், கண்டினியூஸா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, அதுக்கு அவர் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அமித்ஷா அவர்களால எதுவும் பண்ண முடியல தானே காட்டுது. அமித்ஷா அவர்கள் கையில லெவரேஜ் இல்ல, அமித்ஷா அவர்களால இபிஎஸ் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதான் அது காட்டுது. திரும்பவும் நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அது அமித்ஷா அவர்களுக்கும் அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காது. ஸோ அதனால இப்ப அதை மேல கொண்டு போயிட்டாரு இப்ப இபிஎஸ். ஸோ மோஸ்ட்லி இதுக்கு மேல அமித்ஷா அவர்கள் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி வைத்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க ஃபேஸ் பண்ணுவோன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, கூட்டணியோட லாஜிக் என்ன, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி டிராவல் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் கூட்டணியோட லாஜிக். அப்படி இருக்கும்போது நீங்க கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு அதிமுகவை குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால ரைட்டு, எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, ஒன்லோ சீக்கிரமா அந்த பிரச்சனையை முடிக்கணும், இல்லைன்னா தனியா போகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஓகே, ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அதுல வந்து அந்த கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்டிகே சீமான் அவர்கள் பத்தி உங்க பார்வை என்னன்னு கேட்கும்பொழுது, ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே அந்த கேள்விக்கு டைரக்டா எப்படியான பதில கொடுக்குறாரு. அது போல டிவிகேவுக்கும் அப்படியான பதில தான் அவர் கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாரு, சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்றாரா, அது அவங்க ஒத்துக்குவாங்களா, எப்படி பாக்குறீங்க? அதான் இது
பழைய ஸ்டாண்ட் தான் இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல. இதுக்கு முன்னாடியும் அதே ஸ்டாண்டு தான் இல்லையா. திமுக எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுதான். ஸோ அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர் மாறல அப்படின்ற விஷயத்த அவர் காட்டுறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. என்டிகே டெஃபினட்டா போய் அதிமுகவோட சேர போறது கிடையாது, எந்த கட்சியோடய அவங்க சேர போறது கிடையாது, திராவிட கட்சிகளோட சேர போறது கிடையாது. அப்ப பாக்கி டிவிகே பொறுத்தளவுல அவங்களுக்கும் பெரிய ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். டிவிகேனால ஒண்ணு பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில போய் சேர முடியாது இவ்வளவு பேசிட்டு, ரெண்டாவது நீங்க அதிமுகவோட போய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே சேர்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு புது கட்சி, என்ன மாற்று? எல்லாரும் அதானே கேட்பாங்க. கட்சி ஆரம்பிக்கிறீங்க, 2 திராவிட கட்சியும் சரியில்லைன்னு சொல்றீங்க, பெரிய பிரச்சனை இருக்குன்றீங்க, நான் தான் மாற்றுன்றீங்க, அப்புறம் முதல் எலெக்ஷன்லயே போய் அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா உங்களோட அந்த மாற்று அரசியலுக்கான ஆட்கள் நாங்க தான் அப்படின்ற இமேஜ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே தவிடுபடி ஆயிரும். உங்களோட ஆக்சுவல் ஓட் ஷேர் என்ன, உங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்ன்றதும் கடைசி வரைக்கும் தெரியாம போயிடும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நீங்க ப்ரூவ் பண்ணணும், அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ரெண்டாவது நீங்க ப்ரூவ் பண்ணாம உங்க கையில எவ்வளவு ஓட்ஸ் இருக்குன்னு தெரியாம அதிமுகனாலையும் உங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால இபிஎஸ் அவர்களோட விருப்பம் அதுவா இருந்தாலும் அந்த அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது சொன்னேன் இல்லையா, இப்ப அந்த பாஜக அதிமுக மோதல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப அதை பீக் கொண்டு போயிட்டார் இபிஎஸ். அதோட நோக்கம் வந்து அந்த அலைன்ஸை உடைக்கணும் அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறேன். மிரட்டல் விடுறாரு, நீங்க ஓவரா போனீங்கன்னா அலைன்ஸே உடஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு. பட் ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டீஷியனா அவர் அலைன்ஸ் உடைக்கிற அளவுக்கு அவர் போக மாட்டார் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். பாஜகவை வழி கொண்டு வரதான் அவரோட எண்ணமா இருக்கும்னு தான் பாக்குறேன். ஏன்னா பாஜக இல்லாம அதிமுகனால ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பாஜக கையில 10% ஓட்ஸ் இருக்கு போன ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது. அட்லீஸ்ட் ஒரு 6% ஓட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, அதை அவங்க பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப பாருங்க, பாஜக ஒரு சைட்ல 6% ஓட்டை பிரிப்பாங்க, என்டிகே ஒரு சைட்ல 8+ ஓட்ஸ் 8+ ஓட்ஸை பிரிப்பாங்க, டிவிகே லெட்ஸே அவங்க ஒரு 8-10% ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இவ்வளவும் பிரிஞ்சதுன்னா அதிமுகவுக்கு ரொம்ப சிக்கலா போயிடும். திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலுமே இவ்வளவு பேரும் தனித்தனியா பிரிச்சாங்கன்னா அது அதிமுகவுக்கு டேமேஜ். ஸோ அதனால இபிஎஸ் அவர்கள் இதுல கேர்ஃபுல்லா தான் இருப்பார். எப்படியும் மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போறது கிடையாது. அதனால நம்ம முடிந்த அளவுக்கு பாஜகவை உள்ள வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாரு. பாஜகனால பெருசா எதுவும் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது பாஜகவா இப்ப வேணும்னு ஏற்படுத்துறாங்க. ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபியூச்சர்ல ஓவரா பேசக்கூடாது, எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி செயல்படணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ அதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காருன்னு பாக்குறேன். ஓகே, இன்னொரு பக்கம் இன்னொன்னும் பேசப்பட்டுச்சு. அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைந்த பிறகாக இன்னொன்னும் பேசுறாங்க. என்ன அப்படின்னா, அடுத்து வந்து செங்கோட்டையன் அவர்கள் சேர போறாரு, அடுத்து செல்லூர் ராஜு, அடுத்து ஜெயக்குமார் அவர்களும் அதிருப்தியா தான் இருக்காரு, அவரு சேர போறாரு. இப்படி எல்லாம் வந்து இதுல நிறைய பொய்களும் இருக்கு, கட்டுக்கதைகளும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியா இருக்காரு அப்படின்றத நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுது. ஸோ வேற ஏதாவது சேர்க்கை நாங்க நடக்குமா, இணைப்பு நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு இப்படி அதிமுக கூடிய எல்லா தலைவர்களும் நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க அதிமுகவா மாறிடுவீங்க. அதிமுக கூடிய எல்லா தலைவரும் நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் அதிமுகவும் என்ன டிஃபரன்ஸ்? அதிமுக உங்களோட எதிரியா இருக்கும்போது நீங்க எதிரியா தான் மெயின்டைன் பண்ணணும். எதிரில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஃபுல்லா நீங்க உங்க கட்சிக்குள்ள இழுத்துட்டீங்கன்னா அந்த எதிர்ப்பு மனநிலை வந்து அப்புறம் டைல்யூட் ஆயிரும். இன்ஃபேக்ட் இப்ப நடக்கிறதே அதுதான். திமுகவை பொறுத்தளவுல அவங்க அதிமுக எங்களோட எதிரி அப்படின்ற அந்த கட்டமைப்புல இருந்து பாஜக தான் எங்களோட எதிரி அப்படின்ற ஒரு புது கட்டமைப்பை அவங்க உருவாக்குறாங்க. ஸோ அதனால இப்ப பாஜக தான் எங்களோட பிரைம் டார்கெட் அப்படின்னு வரும்போது இப்ப அன்வர் ராஜா நல்லா ஃபிட் ஆயிடுறாரு திமுகவுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு இடத்த நோக்கி போறாங்க. ஆனா இது பெருசா மெட்டீரியலைஸ் ஆகாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு மினிஸ்டர்ல கேபினெட்ல பார்த்தாலுமே வந்து சேகர் பாபுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி இன்னைக்கு இல்ல, முன்னாடி மினிஸ்டர் அவரா இருக்கட்டும், KKSSR இருக்கட்டும், பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து ஏடிஎம்கேல இருந்து போனவங்க தான் அங்க பெரும் பொறுப்புல வந்து இருக்காங்க. அதே போல இன்னைக்கு போறவங்க நாளைக்கு பெரும் பொறுப்புல இருக்க போறாங்க. இதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? இதுல என்னன்னா, எல்லாராலையும் பெரும் பொறுப்புல போய் உட்கார முடியாது. இப்ப அரசியல்வாதிகள் 2 விதமா இருக்காங்க. ஒரு குரூப் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நம்மெல்லாம் பேசக்கூடிய மொழியில பேசக்கூடிய அரசியல்வாதிகள், அவங்க நார்மல் அரசியல்வாதிகள். வேற சில அரசியல்வாதிகள் பார்த்தோம்னா கரன்சி அப்படின்ற டிஃப்ரெண்டான ஒரு மொழியில பேசுவாங்க. அந்த கரன்சி மொழியில பேசக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எல்லா கட்சியிலையுமே அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். திமுகல போனாலும் பெரிய இடத்துல இருப்பாங்க,
அதிமுகல போனாலும் பெரிய இடத்துல இருப்பாங்க. நாளைக்கே அமெரிக்கா போனாங்கன்னா டெமோக்ராட்ஸ் கிட்டயும் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும், ரிப்பப்ளிகன்ஸ் கிட்டயும் வரவேற்பு இருக்கும், சைனால கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாலையும் அவங்களுக்கு வரவேற்பு இருக்கும். ட்ரம்ப்பே நாளைக்கு பார்த்தாருன்னா நைஸ் காய் அப்படின்னு தோல்ல கை போட்டுருவாரு. ஏன்னா அவங்ககிட்ட கரன்சி அப்படின்ற அந்த மொழியில அவங்க பேசுவாங்க. அவங்க ஸ்மூத்தா எல்லா இடத்துலயும் எல்லா விஷயங்களையும் அவங்க நடத்திடலாம். ஸோ நீங்க சொன்ன நிறைய ஆட்கள் பார்த்தோம்னா அந்த மாதிரியான மொழியில பேசக்கூடிய தலைவர்கள். ஆனா இப்ப என்ன ஆகும்னா எல்லா தலைவர்களாலையும் இதை பண்ண முடியாது. அதிமுக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் திமுகனால அப்படி அகாமடேட் பண்ண முடியாது. எல்லாரும் கரன்சி மொழியில பேச மாட்டாங்க. அன்வர் ராஜா அவர்கள் அந்த கேட்டகரிக்கு கீழே வரமாட்டார். ஸோ அதனால இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதிமுகவை கம்ப்ளீட்டா திமுகனால உள்வாங்க முடியாது. அப்படியே பார்த்தா கூட இப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப யாரு கபலீகரம் பண்றாங்க அதிமுகவை? பாஜக பண்ணுதா திமுக பண்ணுதா? பாஜக அப்படின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி நீங்க அதிமுக இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம இதை. ஸோ இப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. திமுகனால அதிமுக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே உள்வாங்கிட முடியாது. சில பேரை உள்வாங்க முடியும், பட் டெஃபினட்டா எல்லாத்தையுமே உள்வாங்க முடியாது. அது போக அப்படியே உள் வாங்கினாலும் திமுகவுக்கு அதனால பெரிய யூஸ் கிடையாது. ஸோ அதனால அதுக்கு டெஃபினட்டா ஒரு லிமிட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரச்சாரத்துல பேசும்பொழுது திமுக கூட்டணிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. திமுக வந்து அவங்க கூட்டணி கட்சிகளை கபலீகரம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தொடர்ச்சியா கம்யூனிஸ்ட கடுமையா சாட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கம்யூனிஸ்ட் விசிக எல்லாருமே வந்து அவங்க திமுக வந்து கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பார்வை எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்தளவுல அதிமுக பாஜக கூட்டணியில கூடிய பிரச்சனைகளை விட திமுக கூட்டணியில இன்னும் அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி திமுக கூட்டணியில கூடிய கட்சிகளால பெருசா அதை பேச முடியல. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா வெளியில பேச முடியல. ஏன் அந்த கூட்டணி கட்சிகளால பெருசா வெளியே வந்து பேச முடியலன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்ப பாஜகவை பொறுத்தளவுல அவங்க தமிழ்நாட்டை நம்பி கிடையாது. ஸோ அதனால தமிழ்நாட்டுல அவங்க மிஸ்சீஃப் வாங்கல, நிறைய சேட்டைகள்லாம் தமிழ்நாட்டுல பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டை நம்பி ஒன்றும் கிடையாது. என்னமோ தமிழ்நாடு இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற சூழல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா மற்ற நிறைய கட்சிகள் அப்படி கிடையாது. காங்கிரஸுக்கு தமிழ்நாடு ரொம்ப அவசியம், திமுக ரொம்ப அவசியம், கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாடு ரொம்ப அவசியம், திமுக ரொம்ப அவசியம், விசிகேவுக்கு ரொம்ப அவசியம், எம்டிஎம்கேவுக்கு திமுக ரொம்ப அவசியம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கோபங்கள் இருக்கு. ஆனாலும் அவங்களால அக்ரெசிவா செயல்பட முடியாது. திமுகவை கோவப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்களால ஓப்பனா செய்ய முடியல. பிஜேபி அங்க பண்ற மாதிரி வேலைகளை இவங்களால இங்க பண்ண முடியல. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்லை. ரெண்டாவது ரொம்ப வீக்காவும் இருக்காங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள்லாம் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? இபிஎஸ் சொன்ன மாதிரி எப்படி நீங்க பாஜக ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் கபலீகரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதே வேலையை திமுகவும் பண்றாங்க. சிறிய கட்சிகளை கபலீகரம் பண்ணிட்டாங்களே திமுக. ஃபர்ஸ்ட் அப்படியே அழகா ஃபர்ஸ்ட் அந்த ஐடியாலஜியை மட்டும் உள்வாங்குறாங்க. கம்யூனிஸ்டுகளோட ஐடியாலஜியை உள்வாங்குறது, தோழர்னு பேசுறது, மார்க்சிசம் பேசுறது, கம்யூனிசம் பேசுறது, கம்யூனிசம் பெரியாரியம் மார்க்சியம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி பேசுறது, அம்பேத்கரியம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தட்டுல வைக்கிறது. பாக்குற வந்து எல்லாம் ஒண்ணுன்னா அப்ப இந்த கட்சியான தேவை என்ன, அப்ப எதுக்கு செகப் சட்டைக்கான வேலை என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி ஸ்லோவா உள்வாங்குறது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த ஒரு யூனிக் பாயிண்ட் என்னன்னா, நாங்கள்லாம் நேர்மையாளர்கள், நாங்கள்லாம் கரப்ட் கிடையாது, கிளீன் மிஸ்டர் கிளீன் நாங்கள்லாம் அப்படின்ற இமேஜ் இருந்தது. அப்புறம் அதையும் உடைச்சாச்சு. அந்த டொனேஷன் வாங்கின கதையெல்லாம் வெளில விட்டு அப்புறம் அதையும் உடைச்சாச்சு, விட்டதே திமுக. ஆமா. சோ அப்படி இதை பண்ணும்போது என்ன ஆகும்? ரைட்டு, கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்ற ஆகும். அப்ப நேச்சுரலா நீங்க அவங்க கூட வீக் தானே ஆக்குறீங்க. ஸ்லோவா கூட அப்படியே தோல்ல கையை போட்டுட்டு அவங்களோட ஐடியாலஜி ஃபுல்லா தூக்கியாச்சு, தோழர்னு பேசியாச்சு, மார்க்ஸை வாங்கியாச்சு, அம்பேத்கரை வாங்கியாச்சு. அப்ப விசிகேவுக்கு தனி அடையாளம் இல்ல, கம்யூனிஸ்ட் தனி அடையாளம் இல்ல. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இப்பொழுது அவங்க கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு இல்லையா? சோ அதை பொறுத்து அவங்க கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாதா? மேபி அப்படி கூட பார்க்கலாம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களால திமுக விட்டுலாம் வெளில போக முடியாது. திமுக விட்டு அவங்க வெளில போனாங்கன்னா கட்சி உடஞ்சிடும். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த சைடு வந்துருவாங்க. திமுகவுக்கு விசிகேவுக்கு உள்ள பெரிய லெவரேஜ் இருக்கு, ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இருக்கு, அந்த சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அதனால இப்ப திமுக இன்ஃபேக்ட் இப்போ ஆஃப் லேட் பார்க்கும்போது காங்கிரஸோட நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கிறாங்க. நேரு, காந்தி இவங்களெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. திக காரங்களோட ஸ்டேஜ் எல்லாம் பாக்குறப்ப அவங்க நேருவெல்லாம் பயங்கரமா சிலாகிச்சு பேசிட்டு இருக்காங்க. நேரு அப்படிப்பட்ட லீடர், பயங்கரமான லீடர்னு. அப்கோர்ஸ் அவர் பெரிய லீடர் தான். ஆனா திராவிடியன் மூவ்மெண்ட்டும் திமுகவும் அவங்களெல்லாம் கொண்டாடுறது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்திரா காந்தியை பயங்கரமா பாராட்டி பேசுறாங்க சில இடங்கள்ல. சோ இப்ப காங்கிரஸ்காரங்க அவங்க கையில ஒரு யூஎஸ்பின்னு வச்சிருப்பாங்கல்ல, அதையும் அவங்க உள்வாங்கிறாங்க. சோ எல்லா கட்சிகளோட ஐடியாஸையும் அவங்க உள்வாங்கக்கூடிய வேலைகளை பாக்குறாங்க. அப்ப யார் இங்க கபலீகரம் பண்றா? சிறிய கட்சிகளை திமுக கம்ஃபர்டபுளா கபலீகரம் பண்ணிருக்காங்க.
இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சிறிய கட்சிகளை ஏறக்குறைய முக்காவாசி ஒழுங்கிட்டாங்க திமுக. இப்ப இந்த சிறிய கட்சிகளால வெளியும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல, அப்படியே நடுவுல சிக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு அதான் பிரச்சனை. திமுகவை எதிர்த்து எதுவும் பேசவும் முடியாது, கூட்டணியை விட்டு வெளியும் வர முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? சைலண்டா உட்காந்துருக்க முடியும். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் பண்ண மாட்டோம், சைலண்டா உட்காந்துருக்கோம். ஏதாவது பண்ணா திமுக டென்ஷன் ஆயிடுவாங்க. போராட்டம் கீராட்டம் இல்லைன்னா திமுக டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் குவைட்டா இருக்கணும், 4 சீட்டை வாங்கணும், 6 சீட்டை வாங்கணும், ஓட்ஸை வாங்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கணும், குவைட்டா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரமானது போயிட்டே இருக்கு. நேற்றுலாம் வந்து எழிலரசன் எம்எல்ஏ அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கல்லூரி வாசல் முன்னாடி போய் நின்றுட்டு மாணவர்கள் வந்து இங்க சேரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலியமாக திமுகவோட சேரணும் அப்படின்ற பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொள்றாங்க. ஸோ இந்த பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்னமோ கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவா போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நான் அதை ரொம்ப நெகட்டிவ் சென்ஸ்ல சொல்றேன். நீங்க உங்ககிட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கு, அந்த சித்தாந்தத்தை நீங்க மாணவர்கள் கிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போங்க, அதெல்லாம் செகண்டரி. பட் இவங்க என்னன்னா, இன்னைக்கு பவர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி திமுக. உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? உங்களோட ஃபோக்கஸ் மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்ற இடத்துல தான் இருக்கணும். அரசு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். நீங்க நினைச்சீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு, ஏகப்பட்ட லீக்கேஜஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா செயல்பட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்க சரி பண்ணலாம். ஆனா உங்களோட சிந்தனை எல்லாமே எதுல இருக்கு? என் கட்சியை நான் வளர்க்கணும், நான் நிறைய ஓட்ஸ் வாங்கணும், மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணணும், எதிர்கட்சிகளை வீக் ஆகணும். இதுலயே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அரசு அப்படின்ற நிர்வாகத்தை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அரசு அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனும் நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்றீங்க. ஒரு கட்சின்றது ஒரு சின்ன ஒரு அங்கம் தான். அரசு வந்து மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனை சின்ன ஒரு கட்சிக்காக நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த சின்ன ஒரு கட்சி ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அரசு அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனை யாருக்காக யூஸ் பண்றீங்க? ஒரு ஃபேமிலிக்காக, ஒரு ஃபேமிலியோட நலனுக்காக இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்றீங்க. இந்த அரசுன்ற இன்ஸ்டிடியூஷன் எதுக்கு இருக்குன்னா 7 கோடி மக்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கு. அந்த 7 கோடி மக்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனை அதோட ரோலை சுருக்கி அப்படியே ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, ஒரு பார்ட்டி, அதுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா நீங்க மாத்துறீங்க. அன்பார்ச்சுனேட்லி இது பெரிய ஒரு அவலம். ஸோ அதனால இவங்க இந்த ஓட்டு வெறியில இருக்காங்க பாருங்க, அதுல இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகளை பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்லா செயல்பட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க. இன்னைக்கு ஏன் திமுக கிட்ட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க? போல எந்த யங்ஸ்டர்ஸும் திமுக கிட்ட போல. யங்ஸ்டர்ஸ் எங்க போறாங்க? என்டிகே கிட்ட போறாங்க, டிவிகே கிட்ட போறாங்க. அதுக்கான காரணம் என்ன? யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது. அவங்க கிளீன் பார்ட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சாதாரண ஒரு யங்ஸ்டர் பாக்குறான்னு வச்சுப்போமே, அவனுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ட்ரெடிஷ்னல் அரசியல்வாதி பாக்கெட்ல அந்த போட்டோ வச்சுக்கிட்டு அவனோட யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த யூனிஃபார்ம்ல ஒருத்தன் வரானாலே அவன் கரப்ட்னு அவனுக்கு தெரியும். இந்த ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன் கரப்ட்னு அவனுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களை டெஃபினட்டா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணணும்? ஒரு கிளீனான ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணணும், கிளீனான கவர்னன்ஸை நீங்க கொடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா நேச்சுரலா யங்ஸ்டர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. இன்னைக்கு புது கட்சிகளை தேடி ஏன் யங்ஸ்டர்ஸ் போறாங்க? ஏன்னா அவங்க இந்த விஷயங்கள்லாம் ப்ராமிஸ் பண்றாங்க. ஒண்ணு உங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க, ரெண்டாவது அதுக்கு மாற்றுனாங்கன்னு ஒரு புது ஆல்டர்னேட்டா அவங்க முன்வைக்கிறாங்க, புது ஐடியாலஜியை முன்வைக்கிறாங்க, புது அப்ரோச் அவங்க முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது மக்கள் அங்க போறாங்க. நீங்க போய் சும்மா மெம்பர்ஷிப் வாங்க, மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடத்துங்க, இப்படிலாம் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப் கொண்டு வர முடியாதுல்ல. உங்க சித்தாந்தத்தை நீங்க கொண்டு போகணும், உங்க கட்சியை நீங்க ரிஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் எதுவும் பண்ணாம ஜஸ்ட் கேம்பெயின் மோட்லயே இருக்கிறது, இந்த விளம்பர மோட்லயே இருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா பாக்குறேன். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.